Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான prawn pepper fry எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்கு போய் இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். சோ முதல்ல நான் ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து வறுத்து பொடிச்சு ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போறோம். சோ கடாய் சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 1 kg ப்ரான் எடுத்துருக்கிறேன். பெப்பர் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம். பட் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு செய்கிறப்ப அதோட சுவையே தனியாக இருக்கும். இப்போ இதோட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2லேருந்து 3 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸோட நல்ல ஒரு அரோமா வர வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணிக்காங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துட்டேன். ஜாரில் எந்த தண்ணியும் இல்லாத மாதிரி பார்த்துக்கங்க. நம்மளோட ஸ்பைஸ் பவுடர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து காஞ்ச மிளகா ஒரு 2லேருந்து 3 நம்ம வந்து கிள்ளி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இதோட பச்சை மிளகா 2 பச்சை மிளகாவை நான் வந்து இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டாக சேர்க்குறதா இருந்தால் 1லேருந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். பட் இந்த இஞ்சி பூண்டு இந்த மாதிரி சாப் பண்ணி போடுறப்ப வந்து நடுவில் அது கடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஸோ திஸ் ப்ராசஸை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறதுக்காக இப்போமே நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும். நல்ல ஒரு டிரான்ஸ்பேரண்டாக நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரான் ரெசிபீஸ் நிறைய நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பிரியாணி, அதுக்கப்புறமா ப்ரான் பொள்ளிச்சது, பட்டர் கார்லிக் ப்ரான், அந்த மாதிரி நிறைய ப்ரான் ரெசிபீஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் மறக்காமல் ட்ரை பண்ணியும் பாருங்கள். ஸோ மீன்வாயில் நம்மள வெங்காயமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இதில் இப்போ நம்ம வந்து ப்ரான் சேர்த்துக்கலாம். ஸோ முன்ன சொன்ன மாதிரி 1 kg ப்ரான் தான் நான் வந்து க்ளீன் பண்ணி நல்லா டீவைன் பண்ணி தரவாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ ப்ரான் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் தேவை கிடையாது. ஸோ ப்ரான் எல்லாம் சேர்த்தாச்சு. இதோடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை பெரட்டி விட்டுடுங்க. தண்ணியில் அதுவும் சேர்க்க தேவை கிடையாது. ப்ரான்லேருந்து வெளிவர தண்ணியே வந்து அது குக் ஆகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சட்டுப்புட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. ஸோ நல்லா கிளறி விட்டாச்சு. ப்ரான்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெளியில் வருது. நான் வந்து இப்போ இது மூடி போட்டு குக் பண்ண போகிறேன். ஒரு சிம்மில் நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தீங்கனாலே இந்த ப்ரான்லேருந்து இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக ஒரு 2 நிமிஷம் நான் மூடி போட்டு குக் பண்ணியிருக்கிறேன். ஸோ பாருங்கள், ப்ரான்லேருந்து மொத்தமாக தண்ணி வந்துருச்சு. இந்த தண்ணியிலே இந்த ப்ரான் குக் ஆகிடும். ஸோ நீங்கள் தனியாக தண்ணி எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. ஸோ மறுபடியும் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான மசாலாவை இதில் சேர்த்துடலாம்.
மசாலா வாசனையே செம்ம தூக்கலாக இருந்தது, ஜம்முன்னு இருந்ததுன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ நீங்கள் வந்து பவுடராக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு சேர்த்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு 5 நிமிஷம் போதும், நல்லா ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். பட் நம்ம பண்ணுறது ட்ரை ரோஸ்ட். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு சட்டு புட்டுன்னு ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வற்றி வர தொடங்கியிருக்குது. இதில் ஒரு கை நிறைய கருவேப்பிலை, நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை கருவேப்பிலையை மேலட்டால் தூவி விட்டுடுங்க. ஸோ அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லும் இந்த ப்ரானோட சேர்ந்து சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு முதல்ல சேர்த்ததே போதுமான அளவுக்கு இருந்தது. காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னுமே நீங்கள் வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். பட் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறோம், அதனால் இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் எடுத்துட்டேன், செம்மையாக இருக்குது. இதை பிளேட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் வழக்கம் போல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.